Welcome all. In this video, we are going to see how to perform operation biggest of 3 numbers. So first நம்ம header file include பண்ணுறோம். hash include stdio.h அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இது ஆன்லைன் கம்பைலர் அப்படிங்கிறனால கான்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணலை. பட் டர்போ C++ கம்பைலரில் கண்டிப்பாக கான்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. void main ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்சைட் curly braces. ஓகே, நம்ம இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 நம்பர் கொடுத்து அதில் எது பெருசு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு 3 நம்பர் என்ன அப்படிங்கிறது வேணும். அதை நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். ABC அப்படிங்கிற 3 நம்பர். ஸோ இன்டீஜராக அது வந்து இருக்க போது printf என்டர் த 3 நம்பர்ஸ் அப்படின்னா 3 நம்பரை என்டர் பண்ணுங்கள் யூசர்கிட்ட இருந்து கேட்குறோம். அதனால் இங்கே எந்த ஒரு டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர் printf ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ஸ்கேன்எஃப்பில் இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக 3 நம்பர், அதனால் 3% d கமா எது இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம் கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ் ஆம்பர்சன்ட் போட்டு பண்ணுறோம். ஆம்பர்சன்ட் a கமா ஆம்பர்சன்ட் b கமா ஆம்பர்சன்ட் c. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டிஷன். இப்போது எந்த நம்பர் பெருசு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன். ஃபஸ்ட் இஃப் a இஸ் கிரேட்டர் தென் b அண்ட் a இஸ் கிரேட்டர் தென் c அப்படின்னா a வந்து பிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். அதாவது a அப்படிங்கிறது b-ஐ விடவும் பெருசாக இருக்கணும், c-ஐ விடவும் பெருசாக இருக்கணும், அப்படி பிரிண்ட் ஆகணும். இப்போ % d இஸ் பிக் அப்படின்னா ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகும். அது எதுக்குள்ளே இருக்கிற நம்பர் a. இப்போ ஏக்குள்ளே இருக்கிற நம்பரை போட்டு அது பிக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எல்ஸ் இஃப் இப்போ b வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது b பெருசு அப்படின்னா என்ன பண்ணுறது, இப்போ b a-வை விடவும் பெருசாக இருக்கணும், c-ஐ விடவும் பெருசாக இருக்கணும். ஸோ b greater than a and then b greater than c அப்படின்னு போட்டு printf என்ன போட போகிறோம், % d is big எதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ bக்குள்ளே இருக்க வேல்யூ. ஸோ கமா b அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரும். இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். இந்த ரெண்டுமே ஃபெயில்டு, c தான் எனக்கு பெருசு அப்படின்னா வெறும் எல்ஸ் மட்டும் போட்டு எந்த கண்டிஷனும் போடாமல் printf % d is big போட்டுட்டு கமா c-க்குள்ளே இருக்க வேல்யூ. ஸோ c போட்டுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம அதுக்கு ரன் பண்ணணும் இல்லையா. ஓகே, என்டர் 3 நம்பர்ஸ். நம்ம வந்து ஒரு 3 நம்பர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து a பெருசாக இருக்க மாதிரி கொடுக்க போகிறேன். 90, 78, 65. இப்போ 90 இஸ் பிக். ஏன் 90 இஸ் பிக், 90 வந்து 70-ஐ விடவும் பெருசாக இருக்குது, 65-ஐ விடவும் பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் ரெண்டுமே எனக்கு ட்ரூ ஆகிறனால எனக்கு அது பிரிண்ட் ஆகுது. அடுத்து 76, 99, 34. இப்போ எனக்கு b தான் பெருசு அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இல்லையா. என்ன போட்டேன், 76, 99, 34. இப்போ எனக்கு b வந்து a-வை காட்டிலும் பெருசு, c-ஐ காட்டிலும் பெருசு. அதனால் எனக்கு இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது c பெருசு அப்படின்னா எனக்கு a-வை விடவும் c பெருசாக இருக்கணும், b-ஐ விடவும் c பெருசாக இருக்கணும். அந்த 2 கண்டிஷனுமே நான் மேலே இருக்கிற ஏதோ 2 கண்டிஷனில் எனக்கு இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதனால நான் எல்ஸ் கண்டிஷன் போடும்போது எனக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நான் செக் பண்ணிட்டேன் இல்லையா. அது வந்து இப்போ ஏற்கனவே செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த தடவை போடும்போது கண்டிப்பாக அது வந்து c வந்து பெருசாக தான் இருக்கும் இந்த கண்டிஷன் இல்லைனா. ஸோ அதனால் நம்ம வந்து வெறும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம். இப்போ வந்து 75, 64, 81 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறோம். 81 இஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ வந்து ஒரு இஃப் கண்டிஷன் அந்த டெசிஷன் மேக்கிங்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ், ஒரு 3 நம்பருக்குள்ளே எந்த நம்பர் பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன், அடுத்து எல்ஸ் இஃப், அடுத்து எல்ஸ். இதில் ஏதோ ஒன்று மட்டும்தான் பெர்ஃபார்ம் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன். இந்த a and b அதாவது ஒரு and லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ரெண்டாவது இதுக்கும் போகும். ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரூ ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அது வந்து ஒரு இதில் நிப்பாட்டிக்கும். That's all for this video. Thank you.